ஹாய் ஹலோ ரீடர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன்னா, ரெட் வில் பேரோ இதோட ஆத்தர் டீட்டெயில் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் என்னென்னா, இதை போம் வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, வில்லியம் கேர்லோஸ் வில்லியம். இவரோட இயர் என்னன்னா 1883 டு 1963. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். பார்ன் வந்து ரூதர்ஃபோர்ட், நியூ ஜெர்சி. இங்கே தான் பார்ன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹி வாஸ் ஏ மாடர்னிஸ்ட் இமேஜிஸ்ட் போயட். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்ல வரேன்னா, போம் டீட்டெயில்ஸ். இது வந்து போய்டிக் ஃபார்ம் வந்து ஃப்ரீ வேர்ஸ், பப்ளிஷ் வந்து 1923. அப்பேர்டு போயட்ரி கலெக்ஷன் வந்து ஸ்ப்ரிங் அண்ட் ஆல். ஓகேவா? இந்த ஸ்ப்ரிங் அண்ட் ஆல் அப்படின்னு ஒரு போய்டிக் கலெக்ஷன்ல இருந்து இருக்கிற ஒரு சின்ன போம் தான் ரெட் வில் பேரோ. தீம் வந்து எதை பற்றினா, செலப்ரேஷன், நேச்சர் பற்றி. ஸ்பீக்கர் வந்து அன்னோன் ஸ்பீக்கர். தீம் வந்து இது என்ன சொல்ல வர்றாருன்னா, வில்லியம் ஆஸ்கிங் ரீடர் டு கன்சிடர் நேச்சர் அண்ட் ஹியூமன் கைண்ட்ஸ் நேச்சர் கனெக்ஷன் வித் இட். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இதோட தீமு வில்லியம்ஸ் போயிட்டு நம்மளுக்கு என்ன இது பண்ண வர்றாருன்னா, கன்சிடர் நேச்சர் அண்ட் ஹியூமன் கைண்டு. நேச்சரையும் ஹியூமன் கைண்டையும் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த போம் மூலமா நமக்கு சொல்ல வர்றாரு. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபார்ம் என்னன்னா, 4 ஸ்டான்ஸா, லைன்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் அன்யூஷுவல். அதாவது ரொம்ப ஷார்ட்டான லைன்ஸ் உள்ள போம் தான் இந்த போம். லிட்டரரி டிவைசஸ் என்னன்னா, அலிட்ரேஷன், ஜஸ்டபொசிஷன் அண்ட் ஆல்சோ ஏ இமேஜினரி. இமேஜினரியும் அலிட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்டபொசிஷன் அண்ட் ஆல்சோ ஏ இமேஜினரியோட இருக்கிற ஒரு போம் தான் இந்த போம். அலிட்ரேஷன் வந்து எந்தெந்த லைனுக்குன்னா, ரெயின் அண்ட் ரெட், பாரோ அண்ட் பிசைட். இது அதாவது ஃபஸ்ட்டு உள்ள லைனில் உள்ள அந்த ஆர், ரெயின், அப்புறம் ரெட், இது ரெண்டும் ஃபஸ்ட் உள்ள வேர்ட் வந்து சேம். பேரோ அண்ட் பிசைட், அதில் பேரோவில் உள்ள ஃபஸ்ட் லைனும் ஃபஸ்ட் வேர்டு பியும், இதில் உள்ள பிசைடில் உள்ள ஃபஸ்ட் லைன் பியும் சேம். ஸோ அதனால தான் இது வந்து அலிட்ரேஷன். இந்த போம் வந்து எதை கூட வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னா, வேஸ்ட் லேண்ட். அதாவது 1922 பப்ளிஷ் ஆன வேஸ்ட் லேண்டு. இது யார் போம் அப்படின்னா, அதாவது யாரோட ஒர்க் அப்படின்னா, டிஎஸ் இலேயர். அந்த ஒர்க்கு கூட வந்து கம்பேர் பண்ணி ஆத்தர் வந்து இதை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு இந்த போமை. போமோட லைன்ஸ் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மச் டிபெண்ட் அப்பான் எ ரெட் வில் பேரோ கிளாஸ்டு வித் ரெயின் வாட்டர் பிசைட்ஸ் த ஒயிட் சிக்கன்ஸ். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஸோ மச் டிபெண்ட் அப்பான் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த ரெட் வில் பேரை வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கு. கிளாஸ் வித் ரெயின் வாட்டர். அந்த ரெயின் வாட்டர் வந்து விழுறதை வந்து பேர் பண்ணிட்டு அந்த ரெட் வில் பேரோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பிசைட் த ஒயிட் சிக்கன். அதாவது அந்த ரெட் வில் பேரோ சுற்றிலும் ஒரு ஒயிட் சிக்கன்ஸ் அப்படின்னு ஒரு நம்மளுக்கு வந்து இது மூலமா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இமேஜினேஷனை வந்து நம்மளுக்கு கொண்டு வராரு ஆத்தர். ஜஸ்ட் வந்து இந்த லிரிக்ஸை நம்ம படித்தாலே போதும், நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் இவர் வந்து இமேஜினிஸ்ட் போயிட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு போம் லைன் மூலமாகவே நம்மளுக்கு இமேஜினேஷனை கொண்டு வர்றது தான் இந்த போமோட இந்த ஆத்தரோட தீம். அது மட்டும் இல்லாமல் இந்த போம் வந்து அது மாதிரி தான் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து எதை வந்து சொல்ல வராங்க, ரெட் வில் பேரோ வந்து ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட், அப்புறம் சிக்கன் வந்து லிவிங் ஒன், அப்புறமேட்டு ரெயின் வந்து நேச்சர். அதாவது இது மூணுத்தையுமே வந்து நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த வந்து சொல்ல வராரு. அது என்ன விஷயம்னா, மார்க்சிசம் அப்படின்றது, மார்க்சிசத்தை வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கல் பற்றி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் அண்ட் ரெயின் வந்து எது கூட லிங்க் ஆகியிருக்கு அப்படின்னா, சிக்கனையும் ரெயினையும் எது கூட லிங்க் பண்ணுறோன்னா, ஃபார்மிங். அதாவது ஃபார்மிங் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபார்மிங்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இவரை வந்து இந்த போமை கிரியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிபெண்ட் வந்து அந்த ஃபஸ்ட் லைன் வந்து என்ன சஜெக்ட் பண்ணா, ஹர்பன் சொசைட்டி டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். ஓகேவா? அக்ரிகல்ச்சர், அதாவது அர்பன் சொசைட்டி லைஃப் வந்து எப்படி இருக்குன்னா, அக்ரிகல்ச்சர் தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளாக தான் டிபெண்ட் பண்ணியும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அர்பன் லைஃப்
பீப்புள்ஸ் வந்து எப்படி டிமாண்ட் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அவங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல, அந்த ஃபார்மிங் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அர்பன் லைஃப் பீப்புள்னா சிட்டி லைஃப் லெவலில் வாழ்கிற பீப்புள்ஸை தான் அர்பன் லைஃப் பீப்புள் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஃபார்மிங் வந்து டிமாண்ட் பண்ணி மட்டுமே இருக்காங்களே தவிர அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து ஃபார்மிங்கை ஃபாலோ பண்ணணும், அக்ரிகல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணணும். அக்ரிகல்ச்சர் வந்து அதாவது நம்ம வந்து பிளான்ட்டை உருவாக்குறது, பிளான்ட்டை வந்து இது பண்ணுறது அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு இது சொல்ல இந்த போம் மூலயமா நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல வராது. அக்ரிகல்ச்சர் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளை வந்து ரொம்ப டிபெண்ட், அதாவது ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்க வந்து அவங்க வேலைங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து இதுக்கு வந்து இந்த போம் மூலயமா நம்மளுக்கு வந்து ஆத்தர் சொல்ல வராரு. ஜஸ்ட் ஒரு 4 லைன்லேயே வந்து ஃபோர் ஸ்டான்ஸாலே முடிச்சிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இமேஜினேஷனை வந்து நம்ம கண்ணு முன்னாடி, அதாவது இந்த போம்ஸ் லைன்ஸ் மூலயமாவே நம்மளுக்கு இமேஜினேஷன் வந்து வந்துடும் அந்த போம்ஸ் லைன்ஸ் படித்தாலே. ஸோ அந்த ஒரு டீட்டெயிலியான இமேஜினேஷனை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர ஒரு இதை தான் இந்த போம் மூலயமா ஆத்தர் வந்து டீட்டெயிலாக சொல்கிறாரு. அவ்வளோதான் கைஸ் இந்த போம் வந்து சொல்ல வர்றது. தேங்க்யூ.